பெஞ்சல் புயல் கனமழையால் விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் லிங்கம் நகரில் 40 நாட்களாகியும் வெள்ள நீர் வடியாததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். தற்போது பெஞ்சல் புயல் 40 நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த பகுதிகளில் தண்ணீர் வடியாமல் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து இதற்கு எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய தற்போதைய தகவல். கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் புரட்டி போடப்பட்டது. அதனை தொடர்ந்து பெய்த கனமழை குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புறநகர் பகுதி, விழுப்புரம் நகர பகுதி தான் இது. இந்த புறநகர் பகுதியான லிங்கம் நகர்ல 40வது நாளாக தண்ணீர் தேங்கி மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அருகில் இருக்கக்கூடிய நகர்கள்ல தொடர்ந்து தண்ணீர் தேங்கி கொஞ்சம் கொஞ்சமா வடிய தொடங்கியது. ஆனால் இந்த லிங்கம் நகர் மட்டும் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில முற்றிலுமாக வெள்ள நீர் சூழ்ந்து இதுவரை வடியல. இதுல பாத்தீங்கன்னா நோய் தொற்று ஏற்படும் அபாயம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. கொசுக்கள் அதிகமா இருக்கு. குழந்தைகள் வெளியில வர முடியல, இரவு நேரங்களில் தூங்க முடியல. இதுதான் இந்த குடியிருப்பு வாசிகளோட மிக வேதனையா பார்த்துட்டு இருக்கோம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நம்ம தந்தி தொலைக்காட்சியில தொடர்ந்து 1ஆம் நாள் முதல் தொடர்ந்து நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பை தொடர்ந்து நம்ம ஒளிபரப்பு செய்யணும். இதன் அடிப்படையில் நகராட்சி நிர்வாகம் 2 மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றினாங்க. ஆனால் இந்த நாள் வரை தண்ணீர் முழுமையாக வெளியேறவில்லை. தொடர்ந்து அங்கேயே சூழ்ந்திருக்கு. தொடர்ந்து பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாயிருக்காங்க. தொடர்ந்து அவங்க தெரிவிக்க வேதனையா பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.